Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 6 control structuresல part 3ல ஒரு python program. Okay, so இந்த program வந்து பாத்தீங்கன்னா third question இருக்கு. So using if elif else, actually உங்க bookல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா if else elifனு கொடுத்திருப்பாங்க. அப்படி எழுதினாலும் ஓகே தான். if elif else இப்படி எழுதினாலும் ஓகே தான். ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஸ்டேட்மெண்ட் ரைட் எ சூட்டபிள் பைத்தான் ப்ரோக்ராம். இங்கே வந்து வெறும் ப்ரோக்ராம்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியதுக்காக நான் இங்கே பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஓகே, டு டிஸ்பிளே த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஒரு 3 நம்பர் வாங்கிக்கணும். அந்த 3 நம்பரில் எது பெருசு எது லார்ஜஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ப்ரோக்ராம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளான கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிவன் அ ப்ரோக்ராம். ஓகே, எஸ், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஏன்னா 3 மார்க்ஸ் தானே. ஓகே, ப்ரோக்ராம் எப்படி வேணாலும் எழுதலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, நம்ம கரெக்டாக ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆனால் மட்டுமே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதே இஃப் எலிஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் கொஸ்டின் இருக்குது. அந்த டீட்டெயில் கொஸ்டினும் சேம் இதே ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ப்ரோக்ராம் லாஜிக் இஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே தான் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விடுறது, இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான். ஏன்னா இதெல்லாம் தான் வி கால்ட் அஸ் அ இண்டென்டேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து C++ யூஸ் பண்ணோம் இல்லையா, இது மாதிரி இந்த கர்லி பிரேசஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஓகே, அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே எழுதுனீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் இஸ் கரெக்ட். ஓகே, அது என்னென்ன வேரியபிள்ஸ்னால் ABC. ஓகே, ஏக்கு 5ம் பிக்கு வந்து 3, C = 1 எல்லா நம்பரையும் ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டேன். அப்போ ப்ரோக்ராம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 3 வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம்லேயே வேல்யூஸ் கொடுத்தோன்னா அது பேர் கம்பைல் டைம் இன்புட். ஓகே, எஸ், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் லெஸ் தென் அதெல்லாம் வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர், அண்ட் ஆர் நாட் அதெல்லாம் யூஸ் பண்ண லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை எடுத்து ஐம் செக்கிங் வித் B அண்ட் C. இப்போ ஏவை எடுத்து பியும் சியும் செக் பண்ண சொன்னேன் இல்லையா. ஓகே, ஏவை எடுத்து பியோடையும் சியோடையும் செக் பண்ணுறேன். ஏ கிரேட்டர் தென் பி அண்டுனா என்ன அர்த்தம்னா 2 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். அண்டு ஏ கிரேட்டர் தென் சி, ஏ வந்து பியை விடவும் பெருசாக இருக்கா, ஏ வந்து சியை விடவும் பெருசாக இருக்கா, ஓகே அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஒருவேளை ஏ வந்து பியை விடவும் பெருசாக இருக்குது, சியை விடவும் பெருசாக இருக்குன்னா ஏ தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? எஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த வேல்யூஸ் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏவோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ என்ன 3. ஓகே, இங்கே ஏவோட வேல்யூ என்ன 5, சியோட வேல்யூ என்ன 1. ஓகே, ஸோ 5 greater than 3 ட்ரூ. இங்கே செக் பண்ணுங்கள், 5 greater than 1 ட்ரூ. ஆமாம், இதுவும் ட்ரூ ஆகிடுச்சு அண்ட் இதுவும் ட்ரூ ஆகிடுச்சு. ஒருவேளை இது ரெண்டும் ட்ரூ ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஆமாம் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, அண்டுனா என்ன அர்த்தம், இதுவும் ட்ரூ ஆகணும் இதுவும் ட்ரூ ஆகணும். ஆமாம், ரெண்டுமே ட்ரூ ஆகிடுச்சு. ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த இஃப்க்கு உள்ளே இருக்கிற பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ன வேல்யூ, ஏ என்ன பிரிண்ட் பண்ணணும், ஏ இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அவங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட், நீங்கள் அவுட்புட்டு சேர்த்து எழுதணும். ஏ இஸ் லார்ஜஸ்ட். நான் எப்படி எழுதுறேனோ அதே மாதிரி எழுதணும் நீங்கள். ஏ இஸ் லார்ஜஸ்ட். ஓகே, இப்போது இது இவ்வளோதான் உங்களுக்கு ப்ரோக்ராமு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி பெரிய நம்பராக இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, பி வந்து பார்த்தா பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா பி வந்து லார்ஜஸ்ட்னு பிரிண்ட் பண்ணணும். ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? எஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லாஜிக் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தடவை சும்மா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூஸ்லாம் சும்மா அப்படி அடிச்சிடுறேன். ஓகே, அடிச்சுட்டு ஏக்கு 3யும் பிக்கு 5ம் சிக்கு வந்து 1 இப்படி நான் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஏவோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 1. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏவை எடுத்து பி வந்து ஏ வந்து பியை விடவும் பெருசாக இருக்கா சியை விடவும் பெருசாக இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. ஏவை எடுத்து பியோடையும் சியோடையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. ஏவை எடுத்து பியோடையும் ஏவை எடுத்து சியோடையும் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ வேல்யூஸ் போடுங்க. ஏவோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ என்ன 5.
ஏவோட வேல்யூ என்ன 3, சியோட வேல்யூ என்ன 1. ஓகே, இங்கே என்ன சொன்னேன், ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ செக் பண்ணுங்கள். 3 greater than 5 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இது பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தோன்னா ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா இந்த பிரிண்ட் ஆகாது. ஆமாம், ரைட் ஆர் நாட்? அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்குது? எலிஃப்னா என்ன அர்த்தம்? எல்ஸ் இஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ எடுத்து ஏவோடையும் சியோடையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, பிஏ எடுத்து பி வந்து ஏவோடவும் பெருசாக இருக்கா, பி வந்து சியை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகே, பி எடுத்து ஏவோட பெருசாக இருக்கா, பி எடுத்து சியோட பெருசாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். பியோட வேல்யூ என்ன? 5. ஓகே, ஏவோட வேல்யூ என்ன? 3, பியோட வேல்யூ என்ன? 5, சியோட வேல்யூ என்ன? 1. ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த இது ட்ரூன்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, இங்கேயும் 5 greater than 1 ட்ரூ ஆகிடுச்சு. ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ஓகே, த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, த கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? பி இஸ் லார்ஜஸ்ட்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எது அவுட்புட்டு? பி இஸ் லார்ஜஸ்ட்னு அவுட்புட். ஓகேவா? ஒருவேளை சி தான் வந்து வேல்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சி தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குது அப்படின்னா நான் ஏ வித் பியோட சியோட கம்பேர் பண்ணுவேன், பி எடுத்து ஏவோட சியோட கம்பேர் பண்ணுவேன். இது ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எது தான் ஆன்சராக இருக்கும்? சி தான் லார்ஜஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கவே வேண்டாம். நான் முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா it will be very easy for you to understand the Python program. ஓகே, ஸோ சிம்பிளாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது இதே ப்ரோக்ராமே எழுதுங்க. அட் த சேம் டைம் டீட்டெயில் கொஷினில் கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரோக்ராமையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதினாலே போதும். ஒரு ப்ரோக்ராம்ன்றது எவ்வளோ பெருசாக எழுதுகிறோன்றது விஷயம் கிடையாது. சின்னதாக எழுதினாலும் அதை எவ்வளோ கரெக்டாக எழுதுகிறோம் அப்படின்றது தான் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த டேலண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வரும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். அவுட்புட்டை மறக்காமல் எழுதுங்க. ஏ இஸ் லார்ஜ்.